ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இது என்னுடைய விபாகம் 4, ஸ்ரீருத்ரம், தமிழில் மொழிபெயர்ப்பு பதம் பதமாக. அதற்கு முன்பு சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்தோ, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவதோ ததாஸ்தோ. இப்பொழுது நம்ம நேராக 4ஆம் மந்திரத்திற்கு செல்வோம். ரிஷி கௌதமர், சந்தஸ் ஸ்வரம் காயத்ரி சந்தஸ், அண்ட் தேவன் ருத்ரன். ருத்ரன்ல நமக்கு தெரியும் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான 8 வசு இருக்கா, 11 ருத்ரன் இருக்கான், 12 ஆதித்யன் இருக்கான், 31 ஒன்று பிரஜாபதி அதாவது குரு, 32 ஒன்று தேவேந்திரன் சொல்லுவாங்க, 33பாங்க. சில பேர் 31 + 2 மரு அப்படின்னா காற்று, கொடுங்காற்றுகள் அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கு. 33 தேவர்கள்ல. ஆனா ருத்ரன் ஒரு தேவதை. இதுல காயத்ரி சந்தஸ். ரிஷி கௌதமர், அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், அங்கீரச ரிஷயா அப்படின்னு வேதத்தில் வரும். கௌதமர் பெரிய ரிஷி, அவர் தான் இதுக்கு இருக்கு. மந்திரத்தை பார்ப்போம். யாமிஷும் கிரிஷந்த ஹஸ்தே பிபர்ஷஸ்தவே சிவங்கிரித்ரதங்குரு மாஹிஹும் சே புருஷம் ஜகதே. யாமிஷும், யாம் இஷும், யாம் யா ஏ யாஹ, யாம் ஏ யாஹ, யயா யாப்யாம் யாபிஹி, யஸ்யாப்யாம் யாப்யஹ, யஸ்யாஹ யாப்யாம் யாப்யஹ, யஸ்யாஹ யயோஹோ யாஸ், யஸ்யாஹ யயோஹோ யாசாம், யஸ்மின் யயாஹோ யாசு, யஸ்யாம் யயோஹோ யாசு. யஸ்மின் புருஷம், புருஷலிங்கத்தில் சப்தமி. இது யஸ்யாம் யயோஹோ யாசு அப்படிலாம் வரும். யாசாம் இது ஸ்திரீலிங்கத்தில் எவள், எவன். இப்போ எவன் புருஷலிங்கம், யஹ அப்படிம்போம். யாரு, கஹ, யஹலாம். விச் யாரு அப்படிங்கிறதுக்கு கஹ. யா எவள். அப்போ யாம் எவளை, 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. அப்போ யாம் எவளை, அதாவது எவளைன்னா அந்த இஷுமை குறிக்கிறது. இஷுஹு அதுவும் உபய லிங்கன்னு சொல்லுவோம். அதுவும் புருஷலிங்கமும் இருக்கலாம், ஸ்திரீலிங்கம் இருக்கலாம். கொஞ்சம் அந்த இதுல சப்த ரூபத்துல கொஞ்சம் வித்தியாசம் வரும். இப்போ உகாராந்த புருஷலிங்கம் இஷுஹு இஷு இஷவஹான்னு வரும், இஷுஹு இஷு இஷூஹுன்னு வரும் ஸ்திரீலிங்கத்துல. திருத்தியால குருனான்னு வர மாதிரி இஷுனான்னு வரும், இது இஷ்வான்னு வரலாம். சதுர்த்தியில 2 ஒன்னா வரலாம், இஷவே இஷவே, இல்லைன்னா இஷ்வைன்னு வரலாம் ஸ்திரீலிங்கத்தில். இது நிறைய சப்தம் படிக்கணும், அப்பதான் தெரியும். ஆனால் எதை குறிக்கிறதுனா அந்த அம்பை குறிக்கிறது. அம்பு ஸ்திரீலிங்கத்தில் எடுத்துன்னு போறதுனால இது யாம், அம்பை, யாம் எவளை, அம்பை அப்படின்னு. அதாவது எவளைன்னு அர்த்தம் ஸ்திரீலிங்கத்தில் வருது, அது புரிஞ்சுக்கணும். அப்போ யாமிஷும் கிரிசந்த. கிரிசந்தன, கிரினா என்ன மலை, சந்தன சாந்தமயமான அந்த கிரிசந்த அப்படி இருந்துட்டு அந்த அப்ஜெக்டிவ் என்ன சொல்லுவாங்க, அந்த வர்ணனை இவா கிரியா பதத்தை வர்ணனம் பண்ற பெயர் சொல்லலாம், ஏதாவது தமிழ்ல சொல்லலாம், அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். கிரிசந்த ஹஸ்தே, அந்த கையினில், சப்தமி விபக்தி, ஏகவச்சனம், புருஷலிங்கம். எதிர்க்கு கையில அந்த இஷுவை, அந்த இஷு, அந்த அம்பு. எவளை அந்த அம்பை, எவளை அந்த அம்பை. கிரிசந்தம், கிரிசந்தம் எல்லாம் அப்படியே கிரிசந்தம் சமாதானமான மலை, ரொம்ப அமைதியான மலை. யாமிஷும், நான் தனித்தனியா சொல்றேன், அப்புறம் அர்த்தத்தை அன்வயம் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு போனோம். யாமிஷும் கிரிசந்த ஹஸ்தே பிபர்ஷஸ்தவே. பிபரிஷதி, பிபர்ஷதி பிளஸ் அஸ்து பிளஸ் ஏவ தான் நான் பிரிக்கிறேன். அஸ்தவேன்னு வருது, முதல்ல கடைசியை எடுத்துங்கோ. அது அஸ்தேவன்னு இல்லை, அஸ்தேவ கிடையாது, அஸ்தவேன்னு வர்த்தனா. சில பேர் இந்த சதுர்த்தி விபத்தியா எடுத்துக்கலாம். அஸ்தங்கிறது அஸ்தமனம், சூரிய அஸ்தமனம் சொல்றது இல்லையா, முடிஞ்சு போறது, அது அழிஞ்சு போறதுன்னு அஸ்தமனத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது முடிவடைகிறது, அது போகின்றதுன்னு. இது அப்படி வராது. இது ஏன்னா அது அஸ்தாயேன்னு வருது, அஸ்தக்கு அஸ்தாயே தான் வரும், அஸ்தவேன்னு வருது இல்லை. அதனால அஸ்துன்னு போட்டுட்டு நம்ம உகாராந்தம் வச்சுட்டு, உகாராந்தமும் ஏவன்னு போட்டாக்கா வேன்னு வரும் பிரகிருதி பாவத்தில். அதனால அஸ்தவே, அஸ்து ஏவ ஷுவர். அஸ்துங்கிறது லோட் லகாரத்தில் வரும். அஸ்து ததாஸ்து லோட் லகாரத்தில் வரும், அது கர்த்தரி பிரயோகத்தில். அது நான் சொல்றேன்.
இப்போ யாமிஷும் கிரிஷந்த ஹஸ்தே கையில் பிபரிஷதினா தாங்கிறது, சப்போர்ட் பண்றதுன்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. பிபரிஷதின்னு வந்தா அந்த ஆசை, அந்த நீடு, அதாவது சன்னந்த பிரத்யத்துல வரும். இது பிரதம புருஷம், அதாவது அந்த தாங்கிக் கொள்வதற்கு ஆசைப்படுதல், விரும்புதல், தாங்கிக் கொள்வதற்காக. ஒரே வார்த்தை சம்ஸ்கிருதம். அதனால சம்ஸ்கிருதம் ஆர்டிபிஷியல் லெக்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். எனக்குனால பாஷையை யூஸ் பண்ணலாம், அப்புறம் அதை பத்தி பேசலாம். அப்போ பிபர்ஷ்யஸ்த யான்னு எப்படி வருதுனாக்கா அதுவும் இதுல தான் வரும், ஆதேசகத்துல வரும். இ பிளஸ் ஆன்னு பொறுத்தா யா வந்துடும். அதாவது இ பிளஸ் அசவர்ண ஸ்வரக வரணும். அதாவது இ இல்லாம வேற ஸ்வரம் அப்படி வந்துன்னா யா வரும். அதனால பிபர்ஷ்யஸ்தவே அஸ்தவே, அஸ்தவேக்கு நான் சொல்லிட்டேன் அஸ்து பிளஸ் ஏவ தான் வரணும். இல்லைன்னா அஸ்தவே இஷவே மாதிரி அஸ்தவே இல்லை, அது அஸ்து பிளஸ் ஏவ தான் வரும். சதுர்த்தி விபக்தி அஸ்தக அஸ்தாய தான் வரும். ஃபார் ராமாயேன்னு சொல்ற மாதிரி தான். உகாராந்தத்துல வராது. உகாராந்தத்துல வரதுனால அஸ்து பிளஸ் ஏவ, அஸ்துன்னு வந்துட்டு ஏவன்னு வந்ததுனால ஊ பிளஸ் ஏ வரச்சுனால அது வேன்னு வந்துடும், அஸ்தவே. இதான் பிரகிருதி பாவக இதெல்லாம். சோ அஸ்து, ஆமா, ததாஸ்து, ஏவ, ஒன்லி, என்னது பிபர்ஷதி, பிபரிஷத்தினா அவர் நம்ம தாங்கிக் கொள்வது, நம்மளை ரட்சிக்கிறது, நம்மளை காப்பாற்றுதல். இது அது அது அவருக்கு எண்ணம், எண்ணம் மட்டும் இல்ல விருப்பம். விருப்பத்துடன் காப்பாற்றுவது தான் சன்னந்த பிரத்யக. விருப்பம் இருக்க வேண்டும் ஒரு செயலை செய்வதற்காக. விருப்பம், அதனுடைய ஆவல் இருக்க வேண்டும். அந்த ஆவலை குறிக்கின்ற பதம் தான் சன்னந்த பிரத்யயா அப்படின்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவா. அதனால எந்த ஆவல் இருக்கு? நம்மளை காப்பாற்றுதல், நம்மளை காப்பாற்றுவதற்காக இருக்கின்ற ஆவல். அதற்கு அஸ்து ததாஸ்து, அது ஒன்லிதான், அது அதுக்கு தான். எதுக்கு? யாமிஷும் கிரிஷந்த ஹஸ்தே, இஷு, அந்த இஷுவை, எவளை, இஷுவை கையில் இருக்கின்ற ஹஸ்தேனா சப்தமி விபக்தி, ராமே சொல்ற மாதிரி சப்தமி, இல் இன் கையில், கரங்களில் ஏகவச்சனம் ஒருமை. கையில் இருக்கின்ற அவளை, அந்த அம்பையே, கிரிசந்த சாந்தமயமான அமைதியாக இருக்கின்ற பர்வதம், கிரி மலைகளை, பிபர்ஷ்யஸ்தவே, பிபரிஷதி அஸ்து, நம்மளை காப்பாற்றுதல், ஷூராக, நிச்சயமாக, அது உண்டுதான். இதெல்லாம் இருக்கு. அந்த மலையும் அந்த அம்பும் கையில ஏன் வச்சுட்டு இருக்காரு? அம்பு கையிலையும் மலையும் ஏன் வச்சுட்டு இருக்காரு? நம்மளை காப்பாற்றுவதற்காக, நிச்சயமாக. அஸ்து ஏவ சிவாங்கிரித்ர, சிவாம், சிவனை, நல்லா பார்த்துங்கோ. சிவம் வேற சிவாம் வேற, ரெண்டும் ஒன்னே தான். ஒன்னு புருஷலிங்கம் சிவம், சிவாம் வந்து ஸ்திரீலிங்கம், அவ்வளவுதான். சிவாவும் இருக்கு, அது ரமா சப்தம் தான். ரமா ரமே ரமாக, ரமாம் ரமே ரமாக, ரமயா ரமாபியாம் ரமாபிஹி அப்படின்னு வரும். ரமாயைன்னு வரும். சிவாயை, சிவாய நமஹான்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்தில், இதுல பூஜை மந்திரத்துல. அது புருஷலிங்கம், மாஸ்குலின் ஜெண்டர், ஆண் பால். சிவாய, சிவம் ஆண் பால், இரண்டாம் வேற்றுமை. சிவனுக்கு குன்னு கிடையாது, அர்த்தத்துல சில இது இருக்கு, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. சிவம், இது சிவாம். நிறைய பேருக்கு தெரியாது இந்த சிவாம் வந்து ஸ்திரீலிங்கம், சிவனை குறிக்கிறதான. ஆனா சிவனுடைய இன்னொரு பகுதி சக்தியை குறிக்கிறதா இருக்கலாம். ஆழ்ந்த இதுல என்ன அர்த்தநாரீஸ்வரன், மேட்டர், எனர்ஜி தான் சக்தி. சக்தி இல்லையா சிவன் இல்லை தான். ஏன்னா எனர்ஜி இருந்தால் தான், எனர்ஜி கூல் ஆகிறது தான் மேட்டர் ஃபார்ம் ஆகுது, மேட்டர் உருவாகிறது. அணுக்கள் மூலமாகத்தான் நம்முடைய மனிதன் உருவாகின்றான். நம்முடைய ஞாபக சக்தியோ நம்முடைய புத்திசாலித்தனமோ எல்லாம் நீங்க கூறலாம், என்ன வேணா குறிக்கலாம். ஸோ சிவாம் யாமிஷுங் கிரிஷந்த ஹஸ்தே பிபர்ஷஸ்தவே சிவாங்கிரித்ர, சிவாங்கிரித்ர, க்ஷதஹத்ராயதே க்ஷத்ரியஹ, த்ரங்கிறது காப்பாற்றுதல். பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை காப்பாற்றுவதற்காக. பரித்ராணாய, அந்த ஆப்போசிட், சாதுக்களை காப்பாற்றுவதற்காக. நான்காம் வேற்றுமை ஒரு புகு.
பரித்ராணாய். நம்ம இதை எதுக்கு சொல்றோம்? திர கிரித்ர, அந்த மலை காப்பாற்றும் மலை. மலை தானே காப்பாற்றுறது உங்களுக்கு. அந்த இமயமலையில நீங்க பௌத்த சாஸ்திர வகையமா இல்ல இயல்பியல் மூலமாக நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் மலைகள் அங்கு இருப்பதனால் நல்ல மங்கோலியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து நம்மளை படையெடுத்து வர முடியல. இரண்டாவது கொடுங்காற்றுக்கிட்டலாம் அடிச்சுக்கிட்டு வந்து தரமட்டமா ஆக்கல நம்ம டெல்லி அந்த பகுதிகள் எல்லாம். அது தடுத்து நிறுத்துறது இல்லையா. சில காப்பாற்றுதல் தன்மை இருக்கின்றது. கிரித்திரதான் அது. அந்த அமைதியான அந்த நம்மளை காப்பாற்றக்கூடிய கிரித்திர தாம், அவளை சாத்தே தாக தாம், அந்த சக்தியை தான் குறிக்கிறது தாம். சிவனுடைய அந்த ஸ்திரீலிங்கம் ரூபமாக தாம், இல்ல சவுத் அவுத்தே தம்னு சொல்லலாம். தம்னா புருஷலிங்கம், மேஸ்குலின் ஜெண்டர், ஆண்பால். தாம். சோ சிவாம் கிரி திர தாம். குரு என்ன பண்ணணும்? ஆர்டர் பண்றீங்க. குரு டு, இது வந்து லோட்லகாரகம் சொல்லுவாங்க, சொல்லலாம். தொம் குரு, பண்ணுடா அப்படின்னு, பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி. தாம் குரு மாஹிஹம் சீஹி, ஹிம் சீஹி, மா வேண்டாம், ஹிம்சைகள், ஹிம்சீஹி, அதுவும் ஸ்ரீலிங்கத்துல பகுவச்சனத்துல போறது. சீஹி நதீஹி அப்படிங்கிற மாதிரி. இந்த புருஷம், அது இந்த புருஷனை இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ ஜகத்தில் இருக்கப்பட்டவனை. அப்போ எதெல்லாம் நம்ம இது சிவாம் கிரித், அந்த சிவனை என்ன பண்ணணும்? நாம் பிரார்த்திப்போமே. ஆனால் அர்த்தம் அதுல அவ்வளவு ஸ்பஷ்டமா வரல. இருந்தாலும் யாம் இஷும் கிரிசந்தன் ஒரே எடுத்துக்கலாம், அமைதியான கிரி. யாம் இஷுவை, எவளை, இஷுவை, கிரிசந்த யாமிஷும் கிரிசந்த ஹஸ்தே, கையில் இருக்கும் அந்த இஷுவை, அவளை, எவளை, இந்த கையில் இருக்கும் இஷுவை, ஹஸ்தே கையில். பிபர்ஷஸ்தவே, பிபீர்ஷதி அஸ்து ஏவ, காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய விருப்பத்தை அப்படின்னு வரலாம். விருப்பம் இருக்கே காப்பாற்றுவதற்கு, அதனாலதான் பிபர்னு போட்டிருக்காங்க, பிபர்ஷதின்னு போட்டிருக்காங்க. பிபர்ஷஸ்தவே, பிபரிஷதின்னு வருதே. the need, the desire to protect you, அதான் desire to protect you. இவ்வளவு நீங்க எழுதணும் ஆங்கிலத்தில். நான் பிபீர்ஷாமி, பிபீர்ஷதின்னு சொல்லிடுவேன், முடிஞ்சு போச்சு. பிபீரிஷதி, பிபீரிஷாமினா ஐ ஆம் டிசைரஸ் டு ப்ரொடெக்ட் யூ, மீ எண்டிங்கே போறோம். ஐ எல்லாம் வேண்டாம். அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சம்ஸ்கிருதம் உச்சித பாஷான்னு சொல்றது. ஸோ யாமிஷும் பிபீர்ஷஸ்தவே சிவாம் கிரித்ர, அந்த கிரித்ர, அந்த ப்ரொடெக்டிங் கிரிய, அந்த காப்பாற்றக்கூடிய தன்மையுடைய மலைய சிவனை தான், சிவசக்தியை தான். சிவாம்னா சிவனை, இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. சிவாங்கிரித்ர தாம், அவனை குரு. என்ன பண்ணணும்? குரு, ஏய் நீ பண்ணு. மாஹிஹும் சீஹி புருஷம் ஜகது. மா வேண்டாம். மா வந்து ரொம்ப கரெக்டா பார்க்கணும். நம்ம எப்படி பார்க்கணும்னா, மான்னு ஒன்று இருக்கு. நான் என்னைக்கு மாமும் சொல்லலாம், மாம் பசித்து என்னை பார், மா பசித்துன்னு சொல்லலாம். ஆனா மா வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்கு. வேண்டாம், ந வேண்டாம். அதனுடைய உபயோக பிரயோகங்கள்லாம் எங்கெல்லாம் மா வரும், எங்கெல்லாம் ந வரும்னு இருக்கு. சோ ஹிகும் சீஹின்னு வரும். ஹிம் சீஹி தான். ஹிம் சி, இந்த புருஷனை, புருஷம் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ ஜெகத். இந்த புருஷனை தொந்தரவு பண்ண வேண்டாம். அந்த சிவனை, அவனுடைய மலைகள், ப்ரொடெக்டிவ் ஹில்ஸ் நம்ம வேண்டினா போறோம்னு சொல்ற மாதிரி. ஏ பண்ணாதப்பா, குரு தொம் குரு. என்ன குரு? ஏ சிவனை என்ன குரு? நீ என்ன பண்ணணும்? எங்களை காப்பாற்றுதல். மா ஹிம்சீஹி, புருஷன்னா இந்த பீப்புள், ஆல் மென் இன் திஸ் வேர்ல்டு சொல்ற மாதிரி. இந்த ஜகத்தில் இருக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கும் புருஷனை, மனிதர்களை, ஜீவராசிகளை தான் அர்த்தம், பொதுவாக அர்த்தம். ஸோ இதோட இது முறித்துக் கொள்கிறேன். இப்போ சிவனை துதித்தால் நமக்கு எல்லா துன்பங்களும் விலகும் என்று
மிக தெளிவாக இந்த 4வது மந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயா தாவத் சுபமங்கலம். தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ச்சியாக 5, 6 இந்த ஸ்ரீருத்தம் முழுக்க வந்துடும். அதுக்கப்புறம் சமகம். அதுவரைக்கும் பூயா தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.